கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிருபை கொடுப்பாராக. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் செய்தி தலைப்பு ஐஸ்வர்யவான்களாய் மாறுங்கள் என்று செய்தியின் தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தை பேச பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்வளவுதான் தரித்திர நிலைமையில் இருந்தாலும், தரித்திரத்தில் அடிமட்டத்தில் இருந்தாலும், தேவன் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் வாக்குத்தத்தின் ராஜ்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமையானால் எப்படிப்பட்டவளாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். எதில் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும்? விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஐஸ்வர்யத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யத்திற்கும் பெரும் வித்தியாசம் உண்டு என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலோமன் இப்படிப்பட்டதான அநேகரை உலக பிரகாரமாக ஐஸ்வர்யவான்களாய் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உள்ளதான ஐஸ்வர்யவான்களுக்கு மிகவும் வித்தியாசம் உண்டு. எப்படி மாற வேண்டும்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாய் மாற வேண்டும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமேயானால் நாம் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தில் ஐஸ்வர்ய உடையவர்களாய் மாறும்போது நிச்சயமாய் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாய் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமில்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உடையவர்கள் என்பதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உடையவர்களுடைய அடையாளம் தான் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, மோசையினால் கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க அனுப்பப்பட்ட யோசேப் ஸ்தோத்திரம் யோசுவாவும் காலேப்பும் அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஸ்தோத்திரம் மற்ற 10 கோத்தரித்துள்ளதான பிரபுக்களும் அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, அவர்கள் அவிசுவாசத்தில் தரித்திரமுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் இந்த யோசுவாவும் காலேப்பும் அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாய் இருந்தபடியினால் தான் அவன் சொல்லுகிறார், நாம் அந்த தேசத்தை எளிதில் சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எப்படி எளிதில் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று யாரால் சொல்ல முடியும்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர் கர்த்தருடைய பிள்ளை மாத்திரம்தான் நாம் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களையும் எளிதில் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று விசுவாச வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பான தேவசனமே, அந்த 10 கோத்திரத்துள்ள பிரபுக்களும் அவர்கள் சுற்றில் இருந்ததான அந்த சத்துருக்களை பார்த்துதான் அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் விசுவாசத்தில் இழந்து போனார்கள். பிரச்சனை கண்களுக்கு முன்பதாக வைத்தார்கள். ஆகவே தான் அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள முடியவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு சுற்றில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை உடைத்தெறிந்து, என் தேவன் நான் வாக்குத்தத்தம் பண்ணின, என் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை எனக்கு தருவார் என்று விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாயிருந்து நான் அதை எளிதிலே நான் சுதந்திரித்துக் கொள்வேன். இந்த பிரச்சனை எளிதில் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். இந்த பிரச்சனை மாற்றிவிடு, எளிதில் பிரச்சனை மாறிவிடும், எளிதில் போராட்டம் மாறிவிடும், எளிதில் கடன் பாரம் மாறிவிடும், எளிதில் நெருக்கம் மாறிவிடும், எளிதில் இந்த வியாதி மாறிவிடும், எளிதில் வாழ்க்கையில் காணப்படுகிற மலைப்பட போராட்டம் மோட்டிலும் எளிதில் மாறிவிடும். எனக்கென்று வைத்திருக்கிற வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை
நிச்சயமாக நான் சுதந்தரித்துக் கொள்ளுவேன் என்று யார் விசுவாச வார்த்தைகளை முழங்குகிறார்களோ அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்கள் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையதான இந்த காலேபும் இந்த ஸ்தோத்திர இயேசுவும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ராஜ்யத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அப்போ எல்லாரும் அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதில் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களை மாற முடியாது. நீங்களும் நானும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாக மாறி எந்த சூழ்நிலைமையிலும் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை நீங்கள் முழங்குவீர்களே ஆனால் உங்களுக்கு முன்பதாக அத்தனை பிரச்சனைகளை முடக்கப்பட்டு என் தேவன் உங்களுக்கு என்று கொடுத்த அந்த தரிசனங்களையும் அந்த வாக்குத்தத்தத்தையும் அந்த மேன்மையையும் அந்த உயர்வையும் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எல்லையில் கொண்டு வந்து தருவார் என்பதை ஆண்டோட பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நான் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாய் மாற வேண்டும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் மாற முடியாதபடிக்கு இருந்து வேதனைப்படுகிற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக உங்கள் சமூகத்தில் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். தங்கள் வாழ்க்கை சுற்றில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து 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 இது நடக்காது, இது முடியாது, இது என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவிசுவாச வார்த்தையை சொல்லி சொல்லி தரித்திர நிலைமையில் போய்கொண்டு இருக்கிறார் இந்த அன்பு சகோதரனுக்கு, இந்த அன்பு சகோதரிக்கு, இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு சகோதரர்கள் ஆண்டவர் விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாய் மாறி இவர்களுக்கு நீர் கொடுக்க இருக்கிற வாக்குத்தத்தத்தையும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் தேவன் மாற்றுவீராக. கர்த்தர் மாற்றுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.